ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். ஸோ 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம். மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகளிலே ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்கிறது. மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு அபிஷேகத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, மெதுவான பிரதி உத்தரம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு பதில். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாஃப்டான பதில்களும் நல்ல பதில்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். நீதிமொழிகளில் அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். சங்கீதம் 55வது சங்கீதத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 55வது சங்கீதம் 21வது வசனம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மெதுவான பிரதி உத்தரம் அப்படின்னா ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது 2 விதமா இருக்கிறது. ஒன்று என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, வெளியில பேசும்போது அவனுடைய சொற்கள் எப்படி இருக்கும்னா வெண்ணையை போல இருக்குமாம், அப்படியே ரொம்ப மெதுவா இருக்காமா, ரொம்ப சாஃப்டா இருக்குமாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா யுத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகு அவனுடைய வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 விதமான ஞானம் வேண்டும். ஒன்று என்ன ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் ரொம்ப சாஃப்டா ஒரு வெண்ணையை போல அப்படியே எண்ணெயை போல வழுக்கிறது மாதிரி அப்படியே பேசினாங்கன்னா, நம்மை குறித்து பேசப்படுகிற எல்லா மெதுவான வார்த்தைகளும் சரியான வார்த்தை இல்லைன்ற ஒரு ஞானம் நமக்கு தேவை. சில நேரத்தில் நம்ம அப்படிதான், சிலர் அப்படியே நம்பிடுவாங்க. யாராவது ரொம்ப மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா உடனே நம்புவாங்க. பாருங்கள், ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சாப்பாட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய முடி ஒன்று இருந்துச்சு. பொதுவாக வீட்டில் நிறைய முடி விழும். ஆனால் இந்த கிச்சன் எல்லாம் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தொப்பி கொடுத்து அந்த தொப்பி அவங்க போட்டுட்டு தான் அது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால்ஸ் அப்படின்னா முடி உதிரும், ஆனால் அதில் சாப்பாட்டில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் தொப்பி போட சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய முடி அப்படியே இருக்கு பாருங்களேன். பார்த்த உடனே எடுத்து தனியாக அந்த இலையில வச்சு ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு, இந்த மாதிரி முடி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெயிட்டர் போய் உள்ளே போய் சொல்கிறாரு பாருங்க. சொன்ன உடனே ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. அப்படியே 3 பேர் என்னை சுற்றி அப்படியே நின்றுட்டு, சார் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சார், வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமா சார், அப்படியே ரொம்ப அழகாக அந்த 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 இலையை அப்படியே மடித்து அப்படியே ஒருத்தன்ட்ட கொண்டு போய் க்ளீன் பண்ண சொல்லி அவங்க என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே வேற ஒரு இலை வந்துருச்சு, அதுக்குள்ளே வேற இலை வந்துச்சு, கூட்டு வச்சுட்டாங்க, பொரியல் வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க சார், இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீ, சாரி இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு, இனி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு மெதுவான பிரதி உத்தரம். ஏன் அப்படின்னா,
அந்த பிஸ்னஸ் மேலே அந்த மனுஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சரி, இந்த மனுஷன் போய் ஒருவேளை இதை குறித்து வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணால், வெளியே சொன்னால் நம்முடைய ஹோட்டலுடைய பேர் கெட்டு போயிடும், கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம வந்து லாஸ் ஆயிடுவோம், ஜனங்கள் சாப்பிட வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தன்னுடைய பிஸ்னஸை காப்பாற்றணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் மெதுவான பிரதி உத்தரம், இந்த பிரச்சனை வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு மெதுவான பிரதி உத்தரத்தை சொல்லி அழகாக கிளியர் பண்ணி அப்படியே அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சிலர் வந்து வாயை திறந்து வந்து ரொம்ப கடினமாய் ரொம்ப சத்தம் போட்டு அதான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் அப்படின்றது. அந்த அழைப்பு வந்து சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் அப்படின்னு சொல்றான். நல்ல கனிகளை கொடுங்கள், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பிரசங்கம் பண்றாரு, சத்தம் போட்டு பிரசங்கம் பண்றாரு, திட்டி பிரசங்கம் பண்றாரு. நீங்க சாதாரணமான மனுஷன் இல்லப்பா, நீங்க விரியன் பாம்பு குட்டி அப்படின்னு கத்தி பிரசங்கம் பண்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இவ்வளவு சத்தம் போட்டு பிரசங்கம் பண்றாரு, இவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணாரு, யார் இந்த சத்தியத்தை கேட்க வருவா, யாரு ரட்சிக்கப்படுவா? ஆனா நீங்க யோவான் ஸ்நானன் பிரசங்கத்தை கேட்டு வந்தவங்க யார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய படை தளபதிகள் வந்து நிக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஏழைகளுடைய நியாயத்தை நீ புரட்டாத, நீ பொய் வழக்கு போடாத அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா யோவான் ஸ்நானகன் அவ்வளவு சத்தமா பிரசங்கம் பண்றாரு. இப்போ ஆண்டவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறது வந்து யோவான் ஸ்நான இடத்துல தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. இப்ப ஞானஸ்நானம் எடுத்து முடிச்ச உடனே அடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா ஏற்கனவே அவர் மேல கோபமா இருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய சுமை லெகுவா இருக்குப்பா, வாங்கப்பா. ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு சத்தியத்தை சொல்லணும்னு எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா, விதைக்கிறவன் ஒருவன் விதையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தது. அப்ப அந்த வார்த்தையை சொல்லி சொல்றாரு, அப்படியே முள்கள் நிறைந்த இடத்துல விழுந்த விதை வந்து முள்கள் வந்து அப்படியே சேர்ந்ததுனால அதால வெளியே வரவே முடியல. கற்பாறையிலே விழுந்த விதை வந்து அது மேல விழுந்ததுனால அதால முளைக்கவே முடியல அப்படின்னு நல்ல நிலத்திலே விழுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா பிரசங்கம் பண்றாரு, ரொம்ப சாஃப்டா பிரசங்கம் பண்றாரு. அவருடைய பிரசங்கத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் வந்து ரொம்ப கடினமான உத்தரவு சொல்றாங்கன்றதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர்களை போல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நடந்துட முடியாது. எனக்கு ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட சாஃப்டா பேசக்கூடிய தன்மையை தான் கொடுத்திருக்கிறாருன்னா நான் அப்படிதான் பேசணும். ஆமேன் சொல்லுங்கள். ஆனா நான் வந்து அவர்களை போல மாறுறதற்கு ஆசைப்படவே கூடாது. சிலர் வந்து சில இன்ஸ்பிரேஷனை பார்ப்பாங்க, சில ஊழியக்காரங்க இல்லைன்னா அவங்களுடைய தலைமைத்துவ வேண்டாம் மிஷின், ஆமா, சில தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க இவங்களை பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அவங்கள மாதிரி நம்ம திட்டணும், அப்பதான் நம்ம வந்து ஒரு சரியான அரசாட்சி பண்ண முடியும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லவே இல்லை, அப்படி கிடையாது. அது அவர்களுக்கு சரி, ஆனால் ஒரு நாள் நமக்கு அது என்னவா இருக்காது அப்படின்னா சரியா இருக்கவே இருக்காது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, மெதுவான பிரதி உத்தரம், மெதுவான பிரதி உத்தரம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேருடைய உக்கிர கோபத்தை ஆற்றுவதற்கு என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பதில் வந்து எப்படி தாங்க அப்படின்னு சொன்னா, இனி ரொம்ப வெறுப்பா வரக்கூடாது, இனி ரொம்ப கோபமா வரக்கூடாது, இனி எடுத்தேன் கவுத்தேன்னு வரக்கூடாது. என்னுடைய பதில் எப்படி இருக்கணும்னா ரொம்ப மெதுவா இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையா இறங்குவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்ம நினைப்போம், சிலரிடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எந்த காரியமும் நடக்காது.
சில இடத்துல ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும், சில இடத்துல வந்து அந்த இடத்துல போய் நம்ம கொஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து சாஃப்டாக அப்படி சொல்ல முடியாது. அப்போது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த ஞானத்தை யார் தான் தருவார் என்றால் கர்த்தர் தருவார். இவ்வளவு சாஃப்டாக பேசின ஆண்டவர் வந்து தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கள்ளர் குகை ஆக்குனதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், இதை நீங்க கள்ளர் குகை ஆக்குறீர்களே என்று சொல்லி தன்னுடைய கையில உடனே சாட்டை எடுத்து என்ன பண்றாருன்னா அப்படியே அத்தனை காரியத்தையும் கவுத்து போட்டு எல்லாரையுமே அடிச்சு துரத்துறாரு. அதனால எப்பவுமே தன்னுடைய கையில ஒரு சாட்டையோட அவர் டிராவல் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான அப்படிப்பட்ட ஒரு கோபமான வார்த்தை அந்த இடத்துல அவசியமானது. அதனால அந்த இடத்துல கர்த்தர் செய்தாரே தவிர மற்ற இடங்களிலே அவர் எப்படி இருந்தார் என்றால் மிகவும் மெதுவான பிரதி உத்தரம் உள்ளவராக இருந்தார். ஆமேன் சொல்லுங்கள். சிலர் நம்ம கடுகடுன்னு பேசுகிறவங்கள நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன சும்மா கடுகடுன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறவங்களுடைய இருதயம் வந்து நீங்கள் உள்ள பழகி பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் சாஃப்டாகவே இருக்கும். அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்களாகவே இருக்க மாட்டாங்க. நேருக்கு நேர் நம்மளை பார்த்து திட்டுறாங்களா, நேருக்கு நேர் நம்மளை பார்த்து இதை மாதிரி நீ பண்ணிட்டேன்னு கேட்குறாங்களா, அவங்க பின்னாடி ஆயுதத்தை ரொம்ப வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் முன்னாடி வந்து தாவீது சொன்னது மாதிரி அப்படியே ரொம்ப மெதுவாக பேசுகிறாங்களா, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குமாமாமா, உள்ளே யுத்தமாக இருக்குமாமா. இன்றைக்கி 2 ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னிடத்திலே மெதுவான பிரதி உத்தரம் சொல்லுகிறவர்கள் எந்த எண்ணத்தோடு சொல்கிறாங்கன்ற ஞானத்தை எனக்கு தாங்க. அதற்கு பிறகு நானும் எல்லா இடங்களிலையும் என்னுடைய வாயை திறந்து எப்படி பேசணும்னா மெதுவான பிரதி உத்தரம். ஆமேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைக்கிற கர்த்தர், என் பதில்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் பதில்களை நன்மையினால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பதில்கள் ஆண்டவரே ரொம்ப மெதுவாய் வரட்டும். ஆண்டவரே, அந்த பதில்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பதிலாய் வரட்டும். ஆண்டவரே, என்னுடைய எதிரிலே இருக்கிற நபர்களை எந்த விதத்திலும் கோபப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை சாந்தப்படுத்துகிற ஒரு பதிலை கர்த்தர் என் வாயிலே கர்த்தர் இப்பொழுது தருவீராக. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க. இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த மெதுவான பிரதி உத்தரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரப்போகிறார். இப்பொழுது எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாவதாக. மெதுவான பிரதி உத்தரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க இதை கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுத்தோம்னா, யாரிடத்துல போனாலும் சில நேரத்தில் நமக்கு அது ரொம்ப சுலபமா வராது. நம்ம அப்படி பழகியிருப்போம். ஏதாவது ஒன்றை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு வெளிப்படுகிற வார்த்தையை வந்து கோபமாக தான் நமக்கு வெளிப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மெதுவாய் பேசி பழகுங்கள். ஹல்லேலூயா. கடினமாய் அல்ல, கசப்பாய் அல்ல, சத்தமாய் அல்ல. சத்தமாய் அல்ல. எப்படி பேசணுமாமாமா? மெதுவாக பேசணுமாமா. நீங்கள் மெதுவாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் மெதுவாய் பேசுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பாருங்கள், சில கணவனார் வந்து வீட்டில் இருக்கிற மனைவியின் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில சிஸ்டர்ஸ் வந்து சண்டை போட்டாங்கன்னா 4 வீட்டுக்கு கேட்குறது மாதிரி சண்டை போடுவாங்க. ஆனால் அந்த கணவனார் என்ன சொல்லுவார்னா, மெதுவாக பேசு, மெதுவாக பேசு, மெதுவாக பேசு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கோபம் வரும் நிறைய பேருக்கு. நிறைய கணவனார் இந்த மாதிரி கோவப்படுவாங்க. எதுக்கு கோவப்படுவாங்கன்னா, சத்தமாக பேசினா வந்து கணவன்மாருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வீட்டில் நடக்கிற சண்டை வந்து 3வது ஒரு நபருக்கு தெரியணும்னு ஜென்ஸ் யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த ஜெபத்தில் நிறைய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்கள் வந்து சிலருடைய இருதயத்தில் ஒரு கசப்பு என்கிற ஒன்று உள்ளுக்குள்ளே உங்களை குறித்து ஒன்றை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரமாக அதுலேருந்து இறங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கடினத்துக்குள்ளே கொண்டு போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறது, உங்களுக்குள்ளே நடக்கிறது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சாலாவது இவர்
அடங்குவார், யாருக்காவது ஒருத்தர் இந்த இந்த விஷயத்திற்காவது இவர் சத்தம் போடாமல் இருப்பார் அப்படின்றது மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அது எங்கே அவங்கள டச் பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய ஈகோவை ரொம்ப தொடும். பாருங்க, நானும் எத்தனையோ குடும்பங்களை இணைச்சிருக்கு, எத்தனையோ குடும்பங்களுக்கு சமாதானம் பேசி அவர்களை ஒன்று சேர்த்துருக்குறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு சமாதானம் பேசியும் சேரவே முடியாத குடும்பம் என்ன அப்படின்னா, எந்த மனைவி தன்னுடைய கணவனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிற்க வச்சாங்களோ, எந்த மனைவி தன்னுடைய கணவனை தெருமுனையில் நிற்க வச்சாங்களோ, எந்த மனைவி தன்னுடைய கணவனை சொந்தங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்களோ, அவங்க நிறைய பேர் இன்னைக்கும் அதை விட்டு இறங்காம இவ்வளவு என்ன கேவலப்படுத்திட்டான், எல்லாருக்கும் முன்னாடி என்னை இப்படி சொல்லி கொடுத்தாச்சு, என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டா, இனி கண்டிப்பாக நான் இவளோட வாழ முடியாது. இன்று வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட குடும்பங்களை உண்மையிலே ஒன்று சேர்க்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு அது பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ. நீங்கள் போங்களேன், சாதாரணமாக ஒரு மளிகை கடைக்கு போங்களேன், அந்த மளிகை கடையில் கூட சில கணவனார் என்னன்னா, நீங்கள் சத்தமாக பேசுகிறத என்ன பண்ண மாட்டாங்க. இது அடிமைத்தனம் இல்லை, உங்களை அடிமையாக வைக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, எதுக்கு அப்படி சொல்கிற, நீ இப்படி சத்தமாக பேசும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்றத நினைக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க கைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு உண்மையான நீங்கள் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒரு கணவனாருக்கு உங்கள் கணவனார் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் மாறணும்னா கணவனாரை முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் முதல்ல மதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாத்துலேயும் கணவனாரை என்ன பண்ணணும்னா, உங்கள் கணவனாரை உங்களுக்கு 1000 தாளந்துகள் இருந்தாலும் அவரை முன்னாடி விடணும். தன்னுடைய கணவனாரை முன்னாடி விட்டுட்டு எந்த ஒரு மனைவி பின்னாடி இருந்து அவ்வளோ வேலை செய்கிறாங்களோ, நிச்சயமாக சொல்கிறேன், அந்த குடும்பத்தினுடைய உயர்வை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அப்படி சொல்லலை. ஒருவேளை அப்படி இருந்தால் உங்களுக்கு சொல்லித்தரோம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்கள முன்னாடி நிறுத்துங்க. ஒருவேளை அவங்க உங்களை விட ஞானக்குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் தைரியசாலி இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை பேச்சு திறமை அற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் முன்னாடி நில்லுங்கப்பா, அவர் சொல்லட்டும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்களா? நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கணவனாருக்கு நீங்கள் ஒரு மதிப்பு மட்டும் நீங்கள் கொடுங்க, அப்படி ஒரு கனப்படுத்துங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அசைக்க முடியாத அளவிற்கு கட்டப்படும். ஆனால் சில சிஸ்டர்ஸ் அப்பாவை அந்த இடத்துல வைப்பாங்க. யாரை? அப்பாவை அந்த இடத்துல வைப்பாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, அப்பா சொன்னார்னா சரி, அப்பா சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் யாரை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறீங்களா, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, கொஞ்சம் அந்த பக்கம் போகிறீங்களா, எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் 2 நாள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே எல்லாம் சரியாக நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி உள்ள மூக்கை நுழைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பண்ண தெரியும். நீங்கள் பண்ணிட்டு வந்ததெல்லாம் லட்சணத்தை தான் பார்த்தனே, என்ன பண்ணிட்டு வச்சுருக்கிறீங்க எனக்கு தெரியாதா? ஐயோ, உங்களெல்லாம் அனுப்புகிற இடத்துல ஒன்றுமே உருப்படாது. நீங்கள் தயவு செய்து இனி போய் நிற்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் இருந்து சொல்கிறது மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் என்ன எந்த விதத்தில் அப்படின்னு சொன்னால், சில கணவன்மாருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஒரு ரொம்ப கடினமாக கஷ்டமாக இருக்கும். வெளியே அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். அப்போ பைபிளை எப்பவுமே மாற்ற முடியாது. இந்த உலகம் மாறலாம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மாறலாம், யூடியூப்ல 1000 சொல்லலாம், கூகுள்ல 1000 சர்ச் பண்ணி சொல்லலாம். ஹலோ, ஆமேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் அம்மா அப்பாட்ட சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, இன்னைக்கு எல்லாமே சம உரிமை ஆகி போச்சு, இன்னைக்கு ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அடிபணியவா கீழ்ப்படியவா அமைதியா இருக்கவா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் சட்டி கழுவுறாரா, நான் அரிசி போடுறேன். அவர் காய்கறி வெட்டுறாரா, நான் குழம்பு வைக்கிறேன். பருப்பு நீ போட்டியாயா, நான் காய்கறியை வெட்டி போடுறேன் ஐயா. இந்த மாதிரி வர, நீ ஷூ கிளீன் பண்றியா, நான் சட்டையை துவைச்சு போடுறேன். அவ்வளோதான். நீ பெட்ஷீட்டை துவைச்சு போடுறியா, நான் தலையணி உறவை துவைச்சு போறேன்.
இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மீடியா வந்து அவங்களை எப்படி நடத்திச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கீழ்ப்படிதல் அப்படின்ற அந்த கான்செப்டையே வந்து அப்படியே தூக்கிட்டாங்க, அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற கான்செப்ட் வந்து மறைக்குது, அது வேண்டான்னு சொல்லுது, அதை நிறைய பெரிய நுகமாய் அது நிறைய நேரத்தில் கன்வே பண்ணுது. அது ஒரு பெரிய அடிமைத்தனம் மாதிரி. அதுக்காக அடிமையா இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன கவுன்சிலிங்கை கேட்டாலும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க கொடுக்குற கவுன்சிலிங் இந்த வேதத்தின்படி சரியானதான்னு பார்க்கணும். வாலிப தங்கச்சிங்க பார்க்கணும், வாலிப தம்பிங்கன்னு பார்க்கணும். இந்த ஜெனரேஷனை ஸ்டார்ட் பண்ற எந்த ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் நீங்க இந்த உலகத்திலோட இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய மீடியா இருக்குது, அந்த மீடியா நிறைய ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஞானம் என்கிற போர்வையில, அப்டேட் என்கிற போர்வையில, இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வெளிச்சம் என்கிற போர்வையில இந்த மீடியா நிறைய உங்களுக்குள்ள விதைக்குது. ஆனா உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகம் என்ன சொன்னாலும் உடனே எங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இதற்கு வேதம் என்ன சொல்லுது, இதுக்கு வேதத்துல என்ன பதில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை எப்ப பார்க்கறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் இடற மாட்டார்கள், அவர்கள் விழ மாட்டார்கள், அவருடைய குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பத்திலே சமாதானம் நதியை போல இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், என்னுடைய கணவனார் பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு, அதனால அவரை 2 தட்டு தட்டுனா தான் சரியாகும், 2 கொட்டுனா தான் சரியாகும், கொண்டு போய் நிறுத்தாம நான் விடமாட்டேன், கொண்டு போய் அவமானப்படுத்தாம நான் விடமாட்டேன் அப்படின்ற ஏதாவது எண்ணத்தோட இருப்பீங்கன்னா உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. உங்க மருமகனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்க வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. உங்க மருமகளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்க வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால திருந்துவான், அதனால மாறுவான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பாக சொல்லுகிறேன், அப்படி இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. பாருங்க, இதே கண்ணப்ப நகர் தெருவில் ஒரு நபர் கொடுமையானவராக இருந்தார். இந்த அம்மா பொறுத்து பார்த்தாங்க, முடியல, ஸ்ட்ரெயிட்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில், இதை பாருங்க சார், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு இந்த அம்மா இப்படி பண்ணுறாருன்னு சொன்ன உடனே போலீஸ் அப்படியே வேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து இவர் சண்டை போட்டிருக்கிறத பார்த்த உடனே வண்டியில் உட்கார வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் 2 மிரட்டுனாங்க. அவ்வளோதான், திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து மறுபடியும் அதே மாதிரி அவங்கள போட்டு அடித்தார். திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. போலீஸை பார்த்து சொல்கிறாரு, இதை பாரு, நான் கோர்ட்டில் போட்டிருக்கிறேன், இதுக்கு இடையில வந்து என்ன ஏதாவது தொட்ட ஒன்னையும் சேர்த்து நான் போட்டுருவேன். யார்கிட்ட? போலீஸையே எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தைரியம் வந்துருச்சு. இப்போ போலீஸ் அந்த அம்மாவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இதை அடங்காதது, இவனை அடக்க முடியாது, ஒன்று இவனோட வாழு, இல்லைன்னா இவனை விட்டுட்டு நீ போயிரு, நீ நிம்மதியாக வாழுமா, இவனோட எதுக்கு வாழ்ற, அவ்வளோதான், அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ போலீஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பழி வாங்குறதுலையோ இல்லை என்றால் அவர்களை கொண்டு போய் அவமானப்படுத்துகிறதுனாலையோ எதுவும் நடக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர்கள் நம்மை அவமானப்படுத்தினதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறதற்கு வல்லவர். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் வந்து இவங்களை எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்த மாட்டேன்னு ஒரு முடிவை எடுத்தான். உங்களுக்கு துரோகமே செய்திருக்கலாம், உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை எடுங்க, நான் அவங்களை எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்து கொள்வாராக. அவர்கள் செய்த அத்தனை தீமைகளையும் எனக்கு நன்மையாய் மாற பண்ணுகிற தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சிலருடைய ஈகோவில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்படியே டச் பண்ணவே கூடாது, அவர்களை டச் பண்ணவே கூடாது. இதில் ரொம்ப ஞானமாக இருக்கணும். நீயா நானா அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எப்பொழுதுமே போகக்கூடாது. நீயா நானா அப்படின்ற சூழ்நிலைக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பவர் இருக்கலாம், உங்களுக்கு பணபலம் இருக்கலாம், உங்களுக்கு ஆள் பலம் இருக்கலாம். ஆனால் நீயா நானான்ற அந்த சூழ்நிலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த யுத்தத்துக்கு முடிவு ஓய்வு என்கிறது இல்லவே இல்லாது, வரவே வராது. நீங்கள் அன்னைக்கு ஜெயிக்கலாம்,
ஆனா நீங்க ஜெயித்த உடனே அந்த நபர் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, அவ்வளவுதான், நீ ஜெயிச்சிட்டியா, நான் உன்னை விட மாட்டேன், நான் திரும்ப ஒண்ணுலையாவது ஜெயிப்பேன். அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்பொழுதுமே வராது, எப்பொழுதுமே வராது. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, சவுல் என்ன சொல்ற அப்படின்னா, சவுலுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, நீயா நானா, நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் ராஜாவா நீ ராஜாவா, நான் யுத்தத்துல வல்லவனா நீ யுத்தத்துல வல்லவனா, பார்க்கலாமா, உன்னை கொன்னு காமிக்கிறேன் பாரு, உன்னை அழிச்சு காமிக்கிறேன் பாரு. ஆனா தாவீது ஒரு நாள் கூட சவுலுக்கு முன்பாக அந்த வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை ராஜா, எனக்கு உங்களிடத்துல போட்டி இல்லை, எனக்கு உங்களிடத்துல ஃபைட் இல்லை, எனக்கு உங்களிடத்துல எதுவுமே இல்லை, உங்களை வைக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு நாளும் நான் உங்களை எடுக்கல. எப்பொழுதெல்லாம் தாவீது சவுலை பார்த்தானோ அப்பொழுதெல்லாம் என்னதான் சொன்னார் அப்படின்னு சொன்னா, ராஜாவே என் ஆண்டவனே, இப்படிதான் சொன்னாரே தவிர, சரி பார்த்துக்கலாம், நீ இத்தனை நாள் ஜெயிக்கல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலை. இந்த பார்த்துக்கலான்ற வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து ஒரு நாளும் வந்துடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க தோற்றுருவீங்க, ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்க மாட்டார். இந்த நீயா நானான்னு சொல்றவங்க பட்சத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். என்ன அவனுக்கு முன்னாடி ஜெயிக்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க பட்சத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். பரவாயில்ல ஆண்டவரே, அவன் ஜெயிச்சதாவே இருக்கட்டும், நான் தோற்றதாவே இருக்கட்டும், அப்படி அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் அங்கேயே ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதற்கு எல்லாரும் கையை மேல உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு மெதுவான பிரதி உத்தரம் சொல்லுங்க. முழு பலத்தோட மெதுவான பிரதி உத்தரம். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். மகளே, நீ அவசரப்பட்டு பேசிவிட வேண்டாம். மகனே, நீ அவசரப்பட்டு பேசிவிட வேண்டாம். நீ கோபத்தோட பேசிவிட வேண்டாம். நீ மெதுவான பிரதி உத்தரத்தை நீ சொல்லிக் கொண்டே இரு. யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி பேச வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி, தகப்பனே எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு ஞானத்தை முழு பலத்தோடு நீர் தருவீராக, நீர் தருவீராக, நீர் தருவீராக, நீர் தருவீராக, நீர் தருவீராக ஆண்டவரே, நீர் தருவீராக. எனக்கு சொல்லி தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே, சொல்லி தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. கேளுங்க, அந்த வார்த்தையை கேட்க கேட்க கிருபை செய்கிற ஒரு நல்ல கர்த்தர், கிருபை செய்கிற நல்ல கர்த்தர். நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு எனக்கு அநியாயமே நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும், என் கூட இருக்கிறத நிரூபிக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். முதலாவதாக நான் நம்புகிறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் நம்ம எடுக்கக்கூடிய பெரிய தீர்மானம், ஆண்டவரே மெதுவான பிரதி உத்தரம். நம்பர் 2, இரண்டாவதாக எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு தன்மை. நம்பர் 3, மூன்றாவதாக யாரையுமே பழி வாங்க கூடாத ஒரு எண்ணம். பழி வாங்குறதில் நமக்குரியது அல்ல. ஆமேன். ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு, ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுக்கு இந்த 3 கேரக்டர் ரொம்ப அவசியமான ஒன்று. நம்பர் 1, ஒன்றை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய குடும்பம் கட்டப்படணும்னா என்ன பிரதி உத்தரம் வேணும் அப்படின்னு சொன்னால், மெதுவான பிரதி உத்தரம். உங்களுடைய குடும்பம் இடிஞ்சு கிடக்குதா, நீங்கள் ஒரு தீர்மானமே எடுங்க, தீர்மானமே எடுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டாம். எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஒன்று நினைச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அந்த அளவிற்கு இந்த உலகம் பிசாசு எதிர்மறையான சாட்சிகளை நமக்கு முன்னாடி வச்சுட்டே ஆவான். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களை சத்ரு தள்ளி விடுகிறது எதனால தெரியுமா? எதிர்மறையான முன்மாதிரிகள் தான், தவறான முன்மாதிரிகள். தவறான முன்மாதிரிகளை பார்த்து தான் நிறைய பேர் விழுந்து போறாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸை பாருங்களேன், இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள் எல்லாம், ஏன் நீ சர்ச்சுக்கு வரல,
ஏன் நீ ஆண்டவரை தேடலைன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சர்ச்சுக்கு வர்றவன் எல்லாம் ஒழுக்கமா இருக்கிறானா? ஜெபம் பண்றவங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கிறாங்களா? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போறவங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கிறாங்களா? அப்ப என்னன்னா, அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி யாராவது செஞ்ச ஒரு தவற சத்துரு முன்னாடி காமிச்சு, பாரு பைபிளை தூக்கிட்டு போறவனே அப்படிதான் இருக்கிறான், அப்ப பைபிளை தூக்காத நீ ஏன் மேலு, நீ எதுக்கு பைபிள் தூக்கிட்டு போய் இப்படி கெட்டவனா நடக்கிற அப்படின்ற ஒரு தவறான ஒரு பிம்பத்தை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே சத்துரு போட்டுறான். இது சத்துருடைய பெரிய வஞ்சகம். அதனால உலகத்திலே 2 விதமான காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒன்று, விழுந்து போனவங்களை நமக்கு முன்னாடி சத்துரு காமிக்கிறான். இன்னொன்று, நிற்கிறவர்களை ஆண்டவர் காமிக்கிறார். ஒன்று, விசுவாசத்துல சோர்ந்து போனவங்களை உங்களுக்கு முன்னாடி சத்துரு காண்பிக்கிறார். இன்னொன்று, விசுவாச வீரர்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி காண்பிக்கிறார். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கறது என்ன அப்படின்னா, நீங்க யாரை பார்க்குறீங்க? நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க? நீங்க உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால உலகத்திலே இருக்கிறவர்கள் யார் எப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் நமக்கு விதைத்தாலும், நான் என்னுடைய குடும்பம் கட்டப்படுறதுக்கு ஒன்றும் பண்ண போறேன். இன்றையிலிருந்து மெதுவான ஒரு பிரதி உத்தரம், எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க ஒரு சில வேளைகளில் அதில் தவறலாம் நீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கேரக்டர் அப்படியே தரப்போறாரு. உங்களை அந்த கேரக்டராகவே ஆண்டவர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராலே முடியும், ஆண்டவராலே முடியும். உங்களை பார்த்து அந்த வார்த்தையை கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க மெதுவான பிரதி உத்தரம் உள்ள ஆள் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. திருமணமான உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எங்க போனாலும் நீ என்ன சொல்ல அப்படின்னா, மெதுவான பிரதி உத்தரம். ஆண்டவரே, என் தலையின் மேல ஒரு அபிஷேகம் இருக்கட்டும். மெதுவான பிரதி உத்தரம், மெதுவான பிரதி உத்தரம். நான் சத்தமா பேசக்கூடாது, நான் கோபமா பேசக்கூடாது, நான் வெறுப்போட பேசக்கூடாது, நான் எடுத்து எறிஞ்சு நான் பேசக்கூடாது. அதைத்தான் சங்கீதக்காரன் 19வது சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தில் சொல்லுகிறான், என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. சொல்லுங்க, என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. சொல்லுங்கள், என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா, பழி வாங்குகிற அந்த காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இறங்கவே கூடாது, இறங்கவே கூடாது. எப்படி ஆனாலும் இருக்கலாம். பழி வாங்குறதுக்குன்ற ஒரு காலடியை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த குழியிலிருந்து உங்களால் தப்புவிக்கவே முடியாது, தப்புவிக்கவே முடியாது. நீங்க அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்முடைய வேலை இல்லை, நீ அதை செய்யவே கூடாதுன்னு சொன்னது கர்த்தர். நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பழி வாங்குதல் உங்களுக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே 2வது ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் வேதத்தில் ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால், நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். யாருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கணுமாமா? கேட்கல. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். அப்படின்னா நீங்க பழி வாங்குனீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்வதற்கு நீங்க என்ன கொடுக்கலன்னு அர்த்தம்? நீங்க இடமே கொடுக்கல. நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் தண்டனை கொடுத்துக்கிறேன், நான் அவனை திட்டிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்க பழி வாங்குகிற முயற்சியிலே நீங்கள் இறங்கி விட்டால் அந்த இடத்துல யாருக்கு வேலை இல்லைன்னா கர்த்தருக்கு வேலையே இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எனக்கு தான் அங்க வேலை இல்லை, நான் ஆராதிக்கிற தேவனுக்கு அங்கே வேலை உண்டு. அந்த பாரத்தை என் தலை மேல சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த பிரச்சனையை என் தலை மேல சுமக்க வேண்டியது இல்லை, அது செய்ய வேண்டியது கர்த்தர். எந்த நேரத்தில் எப்படி கர்த்தர் கணக்கு தீர்க்கணுமோ அதை அவருடைய சித்தத்தின்படி தீர்க்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை சொல்லுங்க. இப்போ ரெண்டாவது கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு கேரக்டர் வரணும், எனக்குள்ள ஒரு கேரக்டர் வரணும். கர்த்தர் யாரோ ஒருத்தடத்துல கர்த்தர் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. உங்க மனசுதான் அப்படி. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல பாஸ்டர், நான் கண்டிப்பா பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன், நான் எதுவும் செய்யாம விட முடியாது, என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, பழி வாங்குறதில் அவருக்குரியது, அவர் பதில் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு நீ இடம் கொடு, எனக்கு நீ இடம் கொடு. ஹல்லேலூயா. இந்த கேரக்டர் எனக்குள்ள வராதபடி பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் நல்லவர். ஸோ நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, யாருடைய ஈகோவையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆமா, யாரும் அவங்களுடைய ஈகோவை நம்ம டச் பண்ணிடவே கூடாது. எப்பொழுதுமே யாரா இருக்கலாம், சின்னவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம். பாருங்க, சும்மா போற எதையுமே சீண்டிட்டோன்னு வைங்களேன். இந்த தேன் கூடு பார்க்குறோம், அந்த தேனி நிறைய இருக்கும். அந்த தேனுக்கு பக்கத்தில் நம்ம போகாத வரைக்கும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, எதுவும் செய்யாது. ஆனால் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுக்கு என்ன முடியுமோ அந்த ஆக்ஷன் அது பண்ண தான் செய்யும். அதுக்கு என்ன தெரியுமோ அது செய்யத்தான் செய்யும். அது பக்கத்தில் இருந்து அது என்ன வெறுப்பை நமக்கு காமிக்கணுமோ, ஒரு சாதாரணமான பூச்சியே அப்படி வெறுப்பை காமிக்க முடியுமானால், உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனானாலும் அவர்களுடைய ஈகோ, நீயா நானா, நான் பெரியவனா நீ பெரியவனா, உன் குடும்பம் பெருசா என் குடும்பம் பெருசா, உன் படிப்பு பெருசா என் படிப்பு பெருசா, உன்னுடைய அழகு பெருசா என்னுடைய அழகு பெருசா, இப்படிப்பட்ட கம்பேரிசன் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ஈகோ உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பத்தை யாராலையுமே கட்ட முடியாது, யாராலையுமே கட்ட முடியாது. பெத்த பிள்ளையினிடத்துல கூட நமக்கு என்ன வரக்கூடாது சொல்லுங்க சத்தமா, ஈகோ வரக்கூடாது. பெத்த பிள்ளைகளிடத்துல கூட நிறைய பேருக்கு ஈகோ வருதுங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு கொடுமையா இருக்கு. நீ என்னை விட எப்படி அழகா இருக்கலாம்னா அம்மா பிள்ளைய பார்த்து சொன்ன என்ன அர்த்தம்? பிள்ளை மேல பொறாம, பிள்ளை மேல பொறாமப்பட்டு, இல்லை நடக்காதது பேசல, உலகத்தில் நடக்கிறத பேசுறேன். பிள்ளை மேல பொறாமப்பட்டு பிள்ளைய ரொம்ப மோசமாய் நடத்தி, நீ எல்லாம் ஒன்றும் அழகில்லை, அந்த பிள்ளைய மனசை வருத்தப்படுத்துற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே, இனி இந்த நீயா நானான்ற அந்த இடத்துக்கு நான் ஒரு நாளும் வந்து விடாதபடி நான் ஒன்று செய்யணும். எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன், எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அந்த ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம், நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல நீங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது, இந்த சத்தத்தை கேட்கும்போது, எனக்கு ஏதாவது சாதகமா பேசுங்க பாஸ்டர், நான் ஜெயிப்பேனா தோத்தேனா அதை மட்டும் சொல்லுங்க. நான் ஜெயிப்பேனா, அவனை கர்த்தர் என் கீழே கொண்டு வருவாரா, அவனை நான் அவனுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன வெட்க, அதை மட்டும் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்ற அந்த விஷயமே வேண்டாம், நீ அதை விட்டுவிடு. தோற்றால் கூட பிரச்சனை இல்லை, தோற்றால் கூட பரவாயில்ல. நான் நம்புகிறேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு நாள் உங்களை அங்கீகரிக்கிற நாள் கர்த்தர் வரும். அன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிச்சயமாய். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உங்களுடனே அவர்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த 3 ஜெப குறிப்புக்காக எல்லாரும் இன்னும் ஜெபிக்க போறோம். ஜெபித்து அடுத்த பகுதி போறோம். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க எல்லாருமே, முதலாவதாக மெதுவான பிரதி உத்தரம். மறக்க மாட்டீங்கல்ல, மறக்க மாட்டீங்கல்ல, சத்தமா சொல்லுங்க, மறக்க மாட்டீங்களா? எப்போ பதில் சொன்னாலும் என்ன பதில் சொன்ன அப்படின்னு விழக்கூடாது. ஆமென். எப்படி சொல்லணும்னா ரொம்ப மெதுவான பிரதி உத்தரம் கேட்கல. சிலர் அப்படியே அப்படியே வள்ளு சல்லுன்னு விழுவாங்க பாருங்க. அந்த முகம் எந்த விதத்திலையுமே ஒரு நன்மையை பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் எரிச்சலோடயே இருக்கும்,
இல்லை, அது எப்பொழுதுமே ஒரு சிலருக்கு அது ஷூட் ஆகலாம். ஆனால் அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சொல்லுங்களேன், நீங்கள் உடனே அப்படி நினச்சிடாதீங்க. ஐயோ, இன்னொருத்தரை பார்த்து மட்டும் உங்கள் வாழ்க்கையை நடத்திடாதீங்க. அவங்களுக்கு தனி கதை, உங்களுக்கு தனி கதை. அக்கா, எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த மெத்தடை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மெத்தடை அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். உங்கள் வீட்டுக்கார இடத்துலையோ உங்கள் வீட்டுக்கார அம்மா இடத்துலையோ சூட்டு கேட்கல, கண்டிப்பாக ஆகாது. நம்ம நிறைய நேரத்தில் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதான் சிலருக்கு இந்த மீடியா வந்ததுனால பாருங்கள், உடனே போய் சர்ச் பண்ணி கைக்குள்ளே போடுவது எப்படி, ஒரு மேனேஜரை கைக்குள்ளே போடுவது எப்படி, ஒரு வீட்டுக்காரரை கைக்குள்ளே போடுவது எப்படி, ஒரு மனைவி நல்லபடியாக என் கூட இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு ஒன்றொன்னா எழுதிட்டு இந்த டிக் ஆமாம் அப்படின்னு நடக்காது. ஆமாம், அங்கே நடக்கும், அவங்களுக்கு ஓகே. அது நமக்கு அப்படி அல்ல, நமக்கு அப்படி அல்ல. நான் சொல்லுகிறேன், நம் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் இன்னொருத்தரிடத்திலிருந்து அல்ல, கர்த்தர் உங்களுக்கே தருவதற்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் எதையுமே செய்யாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக, எல்லாரும் சொல்லுங்க, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் செய்யாதீங்க. நல்லா சொல்லுங்க, நீங்கள் செய்யாதீங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், வீடு கட்டுங்கன்னா உடனே வீடு கட்டிடுறது, கார் வாங்குங்கன்னா உடனே கார் வாங்கிடுறது, இந்த இடத்துக்கு போங்கன்னா உடனே அவங்க வழி நடத்துதலின்படி அவர்கள் சொல்லுகிறபடி நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. இல்லை 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 இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, தாவீது படைக்கு அங்கே யுத்த களத்துக்கு வந்துட்டான். யுத்த களத்திற்கு வந்த உடனே சவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ இப்படியே போகாத, இந்த ட்ரெஸ்ஸோட போகாத, நான் உனக்கு வேற ஒரு ட்ரெஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் மிலிட்ரி ட்ரெஸ் ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் அந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அப்பியாசம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு நல்லா இல்லை, இது எனக்கு செட் ஆகலை, இது நான் போட்டுட்டு போக முடியாது, இது எனக்கு அவ்வளோ தோதா இல்லை, அதனால ஒன்று பண்ணுறேன், இதை நான் கலட்டி போட்டுட்டு எனக்கு என்னமோ, எனக்கு என்ன ட்ரெஸ் இருக்குதோ, எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்குதோ அதோட நான் போய் நிற்கிறேன்னு கூழாங்கற்கரை எடுத்துட்டு போனாரு. ஆண்டவர் அவனுக்கு வெற்றி கொடுத்தாரா இல்லையா? வெற்றி கொடுத்தாரா இல்லையா? மனிதனுடைய கவுன்சிலிங் படி ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து நடக்கவே வேண்டாம். அவங்க சொல்லுவாங்க, அவங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, கூட படிக்கிறவங்க அதை பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொருத்தருக்காக, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய தேவைக்காக வாங்கி கொள்ளுங்கள், உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் செய்யுங்கள். ஆனால் இன்னொருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக, இன்னொருத்தர் கட்டிட்டாங்கன்றதுக்காக, அவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க நானும் இப்படி பண்ணுறேன், பண்ண வேண்டாம். அவங்க பண்ணட்டும், எனக்கு அது பண்ணக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது தான் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நான் அவர்களைப் போல அல்ல, நான் விசேஷமானவன். இன்னைக்கு நிறைய பேர் சிக்கி தவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் அவமானப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்கள பார்த்து பண்ணதுனால தான். அவங்கள போல இருக்கணும், அவங்கள போல வாழணும், அவங்கள போல பொருள் வாங்கணும், இப்படி நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையை அழித்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. உங்களுடைய கணவனாரிடத்துல நீங்க எப்பொழுது எதை செஞ்சாலும், இதை பாருங்க அவங்க வாங்கிட்டாங்க, இதை பாருங்க அவங்கள்ட்ட இருக்குது, இதை பாருங்க அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நமக்கும் இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து, ஹலோ கேக்குதா? வரவே கூடாது. அவங்க வச்சுக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு இருக்கிறதை எனக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவன், எனக்கு தேவை இருக்கு ஒன்று வாங்குங்க, நமக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்கும் ஒன்று வாங்குங்க, இது தப்பு இல்லை, இது தவறில்லை. ஆனால் இன்னொருத்தருக்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம். நீங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இல்லையே. சின்ன பிள்ளைங்க தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க என்ன தெரியுமா, அவன் நடராஜ் பென்சில் டப்பா வாங்கிட்டான்னா இவங்களும் என்ன கேட்பாங்க?
ஆமாம் எனக்கும் அதே மாதிரி டப்பா வேணும். அவங்க அப்படி ஒரு பேகு ஃபைட்டர் மேன் பேக் போட்டிருந்தா எனக்கும் ஸ்பைடர் மேன் பேக் வாங்கித்தாங்க. பிள்ளைங்க சண்டை போடும். அது ஞானம் இல்லாமல் குழந்தைகள் போடுகிற சண்டை. ஆனால் நம்ம யாருன்னா புருஷன் ஆயிட்டோம், நம்ம ஒரு குடும்பத்திற்கு தலைவி ஆயிட்டோம், தலைவன் ஆயிட்டோம். இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா இவரை மாதிரி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? நிறைய பேர் கணவன் இடத்துல கேட்கறது, மனைவி இடத்துல கேட்கறது இல்லை. யார்கிட்ட வந்து கேட்பாங்க தெரியுமா? ஆண்டவரிடத்திலேயே வந்து கேட்பாங்க. ஹலோ, 2 பேர் தேவனுடைய ஆலயத்தில் போறாங்கல்ல, ஒருத்தனுக்கு போட்டியே யாருதான்? ஒருத்தனுக்கு போட்டியே யாருதான்? அங்க ஒருத்தர் தூரத்தில் கண்களையும் ஏறெடுக்க துணியாம ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்ல, அவர் தான் இவருக்கு போட்டி. அப்பா இந்த மாசம் அவன் தசமாவை கொடுக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசம் அவன் பரிசுத்தமா வாழல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அவரை போட்டி போட்டுட்டு இவர் ஜெயிச்சேன்னு நினைச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஜெயிக்கலப்பா, நீ ஜெயிக்கல. அவன் உன்னையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. அவன் யாரை மட்டும்தான் பார்த்தான் அப்படின்னா என்னை மட்டும்தான் பார்த்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாச ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, நீங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க, அவனையும் இவனையும் பார்க்காதீங்க, அந்த குடும்பத்தையும் உங்க குடும்பத்தையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது நமக்கு வேலை அல்ல. நம்ம பார்க்க வேண்டியது யாரை பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் ஒருவரே, உம்மை ஒருவரையே நான் நோக்கி பார்ப்பேன். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கைகளை உயர்த்தி கற்றுத்தாரும் ஆண்டவரே, சொல்லித்தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன மாற்றுங்க ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஜெபத்தோட கூட இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அப்படியே கடந்து போவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. பிசாசனுடைய பெரிய தந்திரம், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இன்னொருத்தர மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறது. பிசாசு சர்ப்பத்தை போல வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கும் போது என்ன வார்த்தை சொல்லி வஞ்சிருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்றான்? நீங்க இந்த கனியை பறிச்சு புசிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்னா, பிசாசு அந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இதை சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களை விட அடுத்த கேட்டகரி ஒன்று இருக்குது. அடுத்த கேட்டகரி, நீங்க சாதாரணமான மனிதர்கள். ஆனா நீங்க இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு போடுற பெரிய கொள்ளி என்னன்னா இதுதான். என்னன்னா, நீ மட்டும் இந்த காரியத்தை செஞ்சேன்னா யார மாதிரி இருப்ப? அவங்கள மாதிரி இருப்ப. இன்னொன்னு சொல்றான், நீங்க அந்த மாதிரி ஆவீங்கன்னு தேவனுக்கு தெரியும், அதனாலதான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணவில்லை, இதை வாங்க வேண்டாம். சிலர் வந்து சில பொருட்களை வாங்கும்போது வந்து சில அம்மா ரொம்ப நேசிக்கிறவங்க திட்டும்போது நமக்கு நிறைய பேருக்கு என்னவா இருக்கும்? கோபம், வருத்தம் வரும். ஆமா, நான் என்ன வாங்கினாலும் உங்களுக்கு, ஹலோ, என்ன வாங்கினாலும் உங்களுக்கு பிடிக்காது. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே, நான் இது வாங்குறது உங்களுக்கு பிடிக்காதே. ஆனா உண்மையிலே அது என்னதான்னா, அவங்க நம்ம வாங்குறது பேர்ல பொறாமப்பட மாட்டாங்க. இது இப்ப இவனுக்கு தேவையா, இது இப்ப இவளுக்கு தேவையா, அந்த எண்ணத்தோட தான் நம்ம நிறைய பேர் நம்மளை தடுத்து நிறுத்தும் போது நம்ம பொறாமன்னு நினைச்சுக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம். நீங்க இன்னொருத்தர மாதிரி மாறுறதற்கு ஆசைப்படவே வேண்டாம். ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா மகிமையா வச்சிருக்கிறாரு.
அவங்க 2 பேருக்காக கர்த்தர் 4 ஆறு வச்சிருக்கிறார். ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் என்கிறது உலகத்திலே இருக்கிறதுலேயே மிக செழிப்பான தோட்டம். எங்க போனாலும் அவங்க பழம் பறிச்சு சாப்பிடலாம். எங்க போனாலும் நீங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் சொல்லுங்க நல்லது. அவ்விடத்திலே பீதேலோகும் கோமேதோலோகும் உண்டு. அப்படின்னா ஆண்டவர் அவங்கள உட்கார வச்சிருக்கிற இடம் என்ன அப்படின்னா தி பெஸ்ட் பிளேஸ், தி பெஸ்ட் பிளேஸ். ஆனா பிசாசு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ இருக்கிற இடம் உனக்கு பத்தாது, நீ இருக்கிற இடம் உனக்கு திருப்தியா இருக்காது, இதை விட ஒரு நல்ல இடம் உனக்கு இருக்குது, அதை கடவுள் உனக்கு மறைச்சு வச்சிருக்கிறாரு, நீ இந்த தப்பை மட்டும் பண்ணுனேன்னா அந்த இடம் உனக்கு கிடைக்கும்னு மோட்டிவேட் பண்றான் பாருங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படிதான். சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆசை காண்பிப்பாருங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல எப்போ நிக்கணும், என்ன நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை பார்த்து என் வாழ்க்கைய நான் அமைச்சிக்க மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க செஞ்சதுக்காக நான் செய்ய மாட்டேன், அவங்க போனதுக்காக நான் போக மாட்டேன், அவங்க வாங்கினதற்காக நான் வாங்க மாட்டேன், அவங்க சண்டை போட்டதுனால நான் சண்டை போட மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைய, எனக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை, எனக்கு தேவன் தந்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் மகிழ்ச்சியோட வாழ்வேன், சந்தோஷத்தோட வாழ்வேன். இது போதாதானால் கர்த்தர் இன்னும் அதிகமாக எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு வேண்டும் என்றாலும் எனக்கு தருவார். எனக்கு என்ன தேவையானதோ அந்த தேவையானது கர்த்தருடைய கரத்தினால் வந்து சேரும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஹல்லேலூயா. தலை மேல கைய வச்சு என் மேலும் என் பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் தொடரட்டும் ஆண்டவரே. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். அது எனக்கு தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே. அப்பா, ஆனாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும். இனி மற்றவங்க சொன்னாங்கன்றதற்காக ஆண்டவரே நீ இப்படி பண்ணலாமே, நீ இப்படி செய்யலாமேன்னு அவர்கள் ஆலோசனை கொடுப்பதற்காக அந்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ளாதபடி எனக்கு ஒரு கிருபையை நீர் தர வேண்டும். எனக்கு நீர் கொடுத்திருக்கிறதை வெற்றியாய் கொண்டு போக கிருபை 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 கிருபை. என்னை நடத்திடும் தேவனே, என்னை நடத்திடும் தேவனே. இந்த கிருபையை எனக்கு மட்டும் இல்லப்பா, எங்க பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க இன்னொருத்தரை பார்த்து வளரக்கூடாது, இன்னொருத்தரை பார்த்து வித்தியாசமான காரியத்தை கேட்க கூடாது. என்னுடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த அந்த வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வாழ, அவர்களிலே மகிழ்ச்சியாய் இருக்க, உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள, அவர்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே, கிருபதாரும் ஆண்டவரே. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க பைக் கேட்டா என்ன சொல்லணும்? உனக்கு பைக் வேங்குமா? நான் வாங்கி தரேன். எதுக்கு உனக்கு இப்போ பைக்கு தேவை? இந்த மாதிரி எனக்கு வேலைக்கு போறதுக்கு பைக் தேவை. சரி, நீ வாங்கிக்கோ. நீ வெளியே போறதுக்கு பைக்கு தேவை, நீ வாங்கிக்கோ. ஆனா உங்க பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி எவனோ பைக்ல வரான், எவனோ பைக்ல வரான். அதுக்கு பேச்ச பாருங்க. எவனோ அவன்லாம் பைக்ல வரான். ஹலோ, முதல்ல எவனோ பைக்ல வரான், ரெண்டாவது அவனெல்லாம் பைக்ல வரான். இப்ப எனக்கு என்ன வேணும்? அப்போ இந்த பைக்கு இவருக்கு இல்ல, அவன் பைக் வச்சிருக்கிறான், நான் வச்சிருக்கேன். இந்த உங்க பிள்ளைகளிடத்துல இப்பவே நீங்க சொல்லிக் கொடுங்க, இப்பவே நீங்க சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, மற்றவங்க உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உன்னை வழி நடத்தி இதை வாங்கு, அதை வாங்கு, அதை பண்ணு, இதை பண்ணு, நீ கேட்காத.
நீ என்ன பண்ணுனா, கர்த்தருக்கு முன்னாடி நின்று உனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு அதை குறித்து யாராவது ஒருத்தர் அற்பமா நினைச்சா கூட நீங்க என்ன பட வேண்டாம்னா, நீங்க கவலைப்படவே வேண்டாம். நான் ஒருபோதும் ஒரு தவறை செய்யக்கூடாது. என்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிறது அதை இங்கேயும் கொண்டு வர வேண்டும் என்று நான் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையா? ஆண்டவர் நிறைய தரட்டும். உங்களுக்கு மத்தியானமும் பிரியாணி தேவை, நைட்டும் பிரியாணி தேவைன்னா கர்த்தர் தரட்டும். ஆனால் ஒருத்தன் நைட்டும் சாப்பிட்றான், மத்தியானமும் சாப்பிட்றான்றதுக்காக நானும் 2 நேரம் பிரியாணியை சாப்பிட்டு வாந்தி எடுக்க வேண்டிய அவசியம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம். கேட்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு சரி அப்படின்னு தோணும். ஆனால் திரும்பி வீட்டில் போகும்போது என்ன தான் தோணும் அப்படின்னா, போகிற வழியிலே பைக்கை பார்க்கும்போது வாங்கலான்னு தான் தோணும். அதை வாங்கிறது தவறல்ல. ஆனால் உண்மையிலே இன்னொருத்தருக்காக, சிஸ்டர்ஸும் சரி பிரதர்ஸும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு சத்தம் மட்டும் கேட்கக்கூடாது. அவங்கள பாரு, அவங்கள பாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை வைத்து முன்னாடி ஓடுகிறது தவறல்ல. அவங்களுக்கு இருக்கிறத நினைச்சு எனக்கு இல்லைன்ற வருத்தப்படுகிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். சிலருக்கு கல்யாணத்துக்கு பட்டு சாரி தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பட்டு சாரியை கட்டிட்டு வரும்போது எனக்கு இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். சாதாரணமான சாரிலையும் அது உங்களுக்கு அழகு தான். ஆண்டவரே, இந்த ஞானத்தை எனக்கு தாங்க ராஜா. இந்த பிசாசனுடைய தந்திரத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, பாருங்க, கவனமாக கவனிங்க. இந்த ஏவாள் ஒரு மிஸ்டேக்கு, தேவனை போல அவர்களை தேவனை போல மாறுவீங்கன்னு சொன்ன உடனே எதையுமே யோசிக்கல. எனக்கு அவரை மாதிரி மாறணும், அவ்வளோதான். எனக்கு இருக்கிற இடத்துல இதுவே எனக்கு திருப்தி, இதுவே எனக்கு இனஃப். இந்த இதையே நான் அனுபவிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை பறித்து சாப்பிட்றதுக்கே ஆயுள் போதாது, நாட்கள் போதாது, அவ்வளவு இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படிதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். அதுவே இன்னும் உங்களுக்கு திருப்தி ஆகல, அதுல இன்னும் நிறைய டிராவல் பண்ணணும். ஆனா அவங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தேவர்களை போல ஆகணும்னு சொன்ன உடனே பழத்தை பறிச்சு தானும் சாப்பிட்டு யாருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க இதை விட ஒரு படி மேல போவோம்னு நினைச்சோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அதை விட ஒரு படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விட்டு ஏதேனுக்கு போகும் வாசலை கர்த்தர் என்ன பண்ணாராமா, வேலி அடைத்தார். வேலி அடைத்தார். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவதற்கு காரணம், நிறைய பேர் கடன் பாரத்தை தலையில சுமக்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் சஞ்சலத்தோட வாழ்கிறதுக்கு காரணம், சில பேர் நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னும் குடியிருக்கிற வீட்டில் வாழ்ந்து முடியல. அதுக்குள்ள இன்னொருத்தருக்கு என்னன்னா, இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தப்பு இல்லை, ஆனால் இன்னொருத்தருக்காக அதை செய்யும் போது நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுகிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. யாராவது ஒருத்தர் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு, என் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க, என் கண்கள் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க. சின்ன புள்ளத்தனமா இனி ஒரு நாள் கூட அவனுக்கு கொடுத்ததை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்க மாட்டேன். அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய பேரோட தெளிவாய் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்க கையை கரத்தை பிடிச்சு கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார். மகளை, உனக்கு நான் தராதது என்ன இருக்குது? ஏதேன் தோட்டத்தையே உனக்கு நான் தந்துட்டேனே, ஏதேன் தோட்டத்தையே உனக்கு நான் தந்துட்டேனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ தந்த எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் என்னை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீர் என்னை நடத்துனதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ
இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். ஹல்லேலூயா. என் தேவைகள் அறிந்து விண்வாசல்களை திறந்து சொல்லுவோம். எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவர். எல்லாரின் தேவை, என் தேவைகள் அறிந்து விண்வாசல்களை எல்லாம் நிறைவாய், எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவர். முடிஞ்சவங்க கைகளை மேல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ தந்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே. சத்துரு எங்களை வஞ்சியாதபடி, சத்துரு எங்களை வஞ்சியாதபடி, சத்துரு எங்களை வஞ்சியாதபடி எங்களுக்கு கிருபையை தருகிறதற்காக நன்றி. ஆமென். காயினை பார்த்த ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, காயினே உனக்கு என்ன சம்பவிச்சு, உனக்கு என்ன நேரிட்டுச்சு? உன் சகோதரனுடைய சத்தம், ரத்தத்தினுடைய சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது, நீ என்ன பண்ணுன? சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொடுத்ததுல ஒண்ணு கூட நான் உனக்கு என்ன பண்ணல, குறை வைக்கவே இல்லை. நீ நீ விதைச்ச, உனக்கு பலன் கொடுத்தேன். நீ விதைச்ச, அதுக்கு நன்மை உண்டாச்சு, அவ்வளவுதான். ஆனா உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் அவன் அவனுடைய ஆட்டினுடைய தலையீட்டை கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவனுக்கு என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, ஒரு என்கரேஜ்மெண்ட் சேர்த்து கொடுத்து அவனை பிளஸ் பண்ணேன். ஆனா உனக்கு எந்த குறையும் கேட்கல. இங்க இருக்கிற நிறைய இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொல்றாரு, உனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு குறைவும் இல்லை, உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனா நீங்க காயின மாதிரி உங்க கண்ணு ஆபேலை பார்த்து அவனுக்கு கொடுத்ததை எனக்கு தரலையேன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா? அது அவனுக்குரியது, அது அவனுக்குரியது. சரி, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள டீல், அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள டீல். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்ன அனில் அம்பானி மாதிரி என்ன ஆசீர்வதிங்க, என்ன முகேஷ் அம்பானி மாதிரி ஆசீர்வதிங்க, என்ன முகேஷ் அம்பானி மாதிரி என்ன ஆசீர்வச்சிங்கன்னா நான் உங்களுடைய ஊழியத்தை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கிறதுக்கு, நீ ஊழியம் செய்யறதுக்கு அனில் அம்பானியும் ஆக வேண்டாம்,
முகேஷ் அம்பானியே ஆக வேண்டாம், நீ பென்ஸுக்குரியதை செஞ்சாலே போதும். ஹலோ, நம்ம நிறைய பேர் அவன மாதிரி ஆய் இருக்கு. நீ என்ன எனக்கு கொடுத்துருக்கிறத நான் செஞ்சா போதும். எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? இனி அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டாம், என்ன அந்த மாதிரி கொண்டு வந்து என்னை பயன்படுத்துங்க. இருக்கிற கர்த்தர் சொல்லும் போது கூட என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ. இருக்கிற உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதோட போ. ஆண்டவர் வந்து 5 தாலந்த கொடுத்தவனிடத்துல எத்தனை தாளம் தான் கேட்டாரு? எத்தனை தான் கேட்டாரு? 5 தான் கேட்டாரு. 3 தாளந்து கொடுத்தவங்ககிட்ட 3 தான் கேட்டாரு. 1 கொடுத்தவங்கள்ட்ட 1 தான் கேட்டாரு. 1 தான் கேட்டாரு. ஆண்டவர் வந்து 5 கொடுத்துட்டு இல்ல உங்ககிட்ட நான் பெருசா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லல. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர், உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உன்னை நான் அநேகத்தின் மேல. அல்லேலூயா. நீ சைக்கிள்ல உண்மையா இருந்த மகனே, உனக்கு நான் பைக் தருவேன். நீ பைக்ல உண்மையா இருந்த மகனே, உனக்கு நான் காரை தருவேன். ஆனா நம்ம ஜெபம் அப்படி இல்லை. எனக்கு காரை தாங்க, நான் உண்மையா இருக்கிறேன். எனக்கு காரை தாங்க பாருங்க, நான் எப்படி உண்மையா இருக்கேன்னு மட்டும் பாருங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தாங்க. எனக்கு பெஸ்டா தாங்க, நான் பெஸ்டா செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொடுத்ததை செய், நான் பெஸ்டா தர்றேன். ஆமென், அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, இந்த ஃபாஸ்டிங் எனக்கு ஒரு வாழ்க்கை, யாரும் சொல்லுகிறதற்காக இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடு. இவங்க சொல்றாங்க இதை செய்யுங்க, அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க. ஒருவேளை அவருடைய ஆலோசனை நல்ல ஆலோசனையா இருக்கும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி நீங்க யோசிச்சு இது நல்லதா, ஆண்டவர் விருப்பப்படுறாரா, இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்தினா மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க செய்யுங்க. அதனால எந்த பக்க விளைவும் உங்களுக்கு வராது. அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். எல்லாரும் ஜெபிக்க போறோம், எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினார். இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப ஆசீர்வாதமான ஃபாஸ்டிங் பிரேயர். அதுல கர்த்தர் பேசின ஒரு ஆணி வேற போல ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, நீ இன்னொருத்தரை போல அவர்கள் செய்ததை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படியே எழுப்பி நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் முழு பலத்தோட ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நீங்க ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் தயவாய் கட்டளை இடுவாராக. சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர்களைப் போல நான் மாற வேண்டாம், அவர்களைப் போல நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படல. ஆனா ஆண்டவரே, எனக்குரியதை என் மேல் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை, என் மேல் நீர் வைத்திருக்கிற மகிமையை என்னுடைய கண்கள் காணட்டும் என்று சொல்லுங்கள். அப்பாவா பார்த்து, ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நான் உன்னை அநேகத்தின் மேல நான் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாய் நான் வைப்பேன். உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே கண்களை திறந்து பாருங்கள், கண்களை திறந்து பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கவனிங்க, அப்படியே எல்லாரும் கவனிங்க. இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய திருச்சபையில் ஒரு 8 வருடங்களுக்கு இருக்குன்னு வைங்க. அப்போதான் திருமணமாகி ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு சின்ன பிள்ளைங்க தான் அவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. அந்த பிள்ளை மாசமாக இருக்காங்க, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு. ஒரு 12,000 ரூபா பக்கத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். வாடகை கிட்டத்தட்ட 3,000-3,500 ரூபா வாடகைக்கு போகும். கரண்ட் பில்லு, தண்ணிக்கு, அவனுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, அவனுடைய ஃபேமிலி மெயின்டெனன்ஸு. அந்த மாதத்தினுடைய சம்பளம் அந்த பையனுக்கு சுத்தமாக பத்தாது.
ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த பிள்ளை வந்து கன்சீவ் ஆகிட்டா. இப்போ அந்த பிள்ளை வந்து நிறைமாற கர்ப்பிணியாக இருக்கிறா. அப்போ எங்கிட்ட வந்தாங்க. வந்த உடனே இந்த மாதிரி அடுத்த மாதத்தில் அட்மிட் பண்ணணும், என்ன பண்ணுறேன்னே தெரியலன்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தார். அவங்க என்னென்னா ரொம்ப சர்வீஸ் மைண்ட் அவங்களுக்கு. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர், உங்களுடைய சர்ச்சில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி மெடிக்கல் ரீதியாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நீங்கள் அனுப்பி வைங்க. நான் வந்து அவங்கள வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எப்படி பார்க்குறாங்களோ அதை விட நல்லா அழகாக பார்த்து நான் அனுப்பிடுறேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. உடனே இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எப்பா ஒன்றும் இல்லை, நீ ஒன்றுமே பயப்பட வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து அங்கே இருக்காங்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன், உங்கள் நம்பர் அவங்களுக்கும் அவங்க நம்பரையும் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருங்க, அவ்வளோதான், அழகாக பார்த்துக்குவாங்க, இந்த குழந்தைய நம்ம நல்லா பெத்தெடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, தேவைகளே இருக்காது, அவங்க பார்த்துருவாங்க. அவங்க வந்து பணமும் வாங்கி கொடுப்பாங்க. அன்னைக்கு எல்லாம் இப்போ ஸ்கீம் இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் போய் அந்த குழந்தையை பெத்தெடுத்தால் அதுக்கு ஒரு பணம் கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னேன். அந்த பொண்ணு வேற எந்த ரீசனை சொல்லி இருந்தாலும் நான் சகிச்சிருப்பேன், சரின்னு இருப்பேன். அந்த பொண்ணு என்ன ரீசன் சொன்னா அப்படின்னு சொன்னால், அங்கே நாத்தம் அடிக்கும், நான் போக மாட்டேன்னு சொன்னான். அந்த நாத்தத்தில் போய் எவன் பாஷை படுத்திருப்பான், என் மேலே கோச்சிட்டான். நீங்கள் வந்து என்னுடைய கணவனாரை இப்படி அப்படி நினச்சிட்டாலும் தெரில, நம்ம என்னமோ அவங்கள வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து தீமை செய்கிற மாதிரி நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே அந்த பிள்ளைங்க மேலே ஒரு பரிதாபப்பட்டு அப்படி அந்த பிள்ளைங்களை எப்படியாவது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமேன்னு தான் நினச்சி நான் சொன்னேன். அவங்க நான் அப்படி நினைக்கல. நான் வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடந்தா என்னுடைய அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்க, வீட்டுக்காரரை தான் தப்பாக நினைப்பாங்க. என் பிள்ளையை கொண்டு போய் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறான் பாரு அப்படின்னு எங்கள் கணவனாரை திட்டுவாங்கன்னு அப்போவே 2-3 வார்த்தையாக பேசிட்டான். சரி, நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டேன். அதற்கு பிறகு வந்து அடுத்த இதிலேருந்து வரலை, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சு. பிறந்து முடிஞ்ச உடனே இந்த பிள்ளையினுடைய கண்ணில் லைட்டாக மஞ்சளாக இருந்துச்சு. எப்போவுமே பொதுவாகவே வந்து பிள்ளைகள் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த மஞ்சக்காமலை லைட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பாதுகாத்துனா சரியாக போயிடும். அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிள்ளைக்கு மஞ்சக்காமலை இருக்குது, இன்குபேட்டரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6-7 நாள் இன்குபேட்டரில் வச்சிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் முடித்து அந்த பிள்ளைங்க வெளியே வரும்போது எவ்வளோ பில் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 lakhs, 2.5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 8-9 வருஷம் தாண்டிருச்சு. ஆனால் ஒரு சோகமான கதை என்ன அப்படின்னா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் கடனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறவன் இன்னைக்கு வரைக்கும் கடன்காரனாக இருக்கான். அடுத்த குழந்தையை இன்னைக்கு பெத்தெடுக்கல, அவங்க அடுத்த குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு யோசனையாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பிள்ளையை நம்மளால சரியாக வளர்த்த முடியல, இன்னொரு பிள்ளையை நம்ம எப்படி வளர்த்தோம்னா அது தடையாக வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன நினைப்பாங்க எங்க வீட்டுக்காரங்க, நான் போய் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறதா, அங்க நாத்தம் அடிக்கும். இது நான் குற்றப்படுத்தல, அவங்கள காயப்படுத்தவும் விரும்பல. ஏன் அப்படின்னா, நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னைக்கு பாருங்க 8-9 வருஷமாச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த 2.5 லட்சம் ரூபாய் கடன் அந்த பையனை வந்து அந்த குடும்பத்தை வந்து அந்த கடனை அன்னைக்கு ஆரம்பிச்சதை அப்படியே டிராவல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவன் வெளியே வர முடியல, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அதனால சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அது ஓகேமா, அவங்களுக்கு அது ஓகேப்பா, ஆனா நமக்கு அது என்ன பண்ணாது, நமக்கு அது நம்ம அவங்கள மாதிரி நடக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் வந்து அவர்களுடைய கணக்கு நம்ம கேட்க போறது இல்லை. நான் சொல்றேன், எந்த நபருக்கு எந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறாரோ அதை ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவார். உண்மையா இல்லையா? இங்க இருந்து நான் வந்து இந்த நார்த் இந்தியாவுக்கு ஒரு டைம் ஊழியத்திற்காக கடந்து போனேன், குஜராத். இந்த குஜராத்திற்கு ஊழியத்திற்காக கடந்து போகும்போது அந்த குஜராத்தில் இருக்கிற மிஷினரிகள் சாப்பிடுகிற சாப்பாடை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல கன்வென்ஷனுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே எல்லாருக்கும் சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் கொடுத்தாங்க. ஐயோ, உண்மையிலேயே என்னால சாப்பிடவே முடியல. என்னென்னமோ மாதிரி எல்லாம் பண்ணுது. ஏன்னா அதை சிக்கன் குழம்புன்றது சொல்லவா, இல்லை
இதை அவங்க காரத்தை அடித்து அந்த மாதிரி மிக்ஸியில் ஊற்றிருக்காங்களா, என்னென்னமோ வருது, காரம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மிஷினரிகள் வந்து என் கூட 10-15 மிஷினரிகள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அத்தனை பேரும் அந்த சாப்பாடை இன்பமா, சப்பாத்தி கொண்டு வாப்பா, கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றுப்பா, கொஞ்சம் சப்பாத்தி கொண்டு வாப்பா. நமக்கு முன்னாடி வச்ச ஒன்றே இறங்கலை, அவங்க 3 நாள் சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த சரீரம் ஒத்துக்கிற அளவிற்கு ஆண்டவர் அவங்க உடம்பை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கர்த்தர் டிசைன் பண்ணிட்டார். கர்த்தர் டிசைன் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நானும் அவங்கள மாதிரி மாறணும்னு ஆசைப்பட வேண்டாம், அவங்களும் என்ன மாதிரி மாறணும்னு நான் ஆசைப்பட வேண்டியது இல்லை. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் ஆரம்பிச்சிட்டா நான் ஆரம்பிக்கணும், அவன் வீடு கட்டிட்டா நான் வீடு கட்டணும், அவன் பைக் வாங்கிட்டா நான் பைக் வாங்கணும், அவன் இந்த மாதிரி இருக்கிறான் நான் இந்த மாதிரி இருக்கணும், நினைக்கவே நினைக்காது. அவன் கிறிஸ்மஸுக்கு இப்படி பண்ணிட்டான், நான் கிறிஸ்மஸுக்கு இப்படி பண்ணணும், அவன் சர்ச்சில் டொனேஷன் கொடுத்துட்டான், நான் டொனேஷன் கொடுக்கணும், அவன் சர்ச்சில் பொருள் வாங்கி வச்சா நான் பொருள் வாங்கி கொடுக்கணும், நினைக்கவே நினைக்காது. இந்த பெருமை நமக்கு இது எந்த லிஸ்ட்டில் போகும்னா பெருமைன்ற லிஸ்ட்டில் தான் போகும். வேண்டவே வேண்டாம். அவங்களுக்குரியதை அவங்க வாழட்டும், எனக்குரியதை இன்னும் தருவார், எவ்வளோ வேண்டுமென்றாலும் தருவார். அவர் கொடுக்கறதுல வல்லமை உள்ள கர்த்தர். ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? நிறைய பேர் உங்களிடத்தில் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்படி பண்ணலாம் பிரதர், இப்படி பண்ணலாம் பிரதர், இதை செய்யலாம் பிரதர், இதை செய்யலாம் சிஸ்டர், அதை செய்யலாம் சிஸ்டர், அதை தூக்கி இங்கே போடலாம் சிஸ்டர், அதை தூக்கி இங்கே காது கொடுத்து கேட்க சரின்னு கேட்டுங்க. சரி பிரதர், ஆமாம் பண்ணால் நல்லா தான் இருக்கும், பண்ணால் சூப்பராக தான் இருக்கும். ஆமாம்ல, இதோடு நிப்பாட்டிங்க. அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரான்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிறதா இருந்தால் செய்யுங்க. அந்த காரியத்தின் நிமித்தம் ஒரு நன்மையை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக. ஹல்லேலூயா.